மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஊடகவியலாளர் பானு அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். பர்மிஷன் வாங்காத ரோட் ஷோ பண்ற, பர்மிஷன் வாங்கின பிரச்சாரத்தை பண்ண மாட்டேற. ஏதாவது ஒரு பிரச்சாரத்துல 20 நிமிஷம் அப்படி பேசின ஒரே ஒரு இடம் சொல்லுங்க பார்ப்போம். பேப்பரை பார்த்து பேசுவோம் அந்த 20 நிமிஷமும் அப்படின்ட்டு. ஆர்எஸ்எஸ்க்கு உனக்கும் வித்தியாசமே இல்லையே, பாஜகவுக்கும் உனக்கும் வித்தியாசமா இல்லையே, அவங்க பண்ற போர்ட்ரேட்டை தான் நீயும் பண்ற. விஜய் அப்படின்ற ஒரே ஒரு அந்த ஸ்டார் இதை வச்சு ரொம்ப ஈஸியா பாஜக வந்து நம்மளை பின் இழுத்துட்டு கொண்டு போகுதோ, இவனுக்காக நீங்க போய் செத்தாலும் அவங்க உங்களுக்காக வந்து நிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் அடிமை இபிஎஸ், ரெண்டாவது அடிமை விஜய், மூணாவது தான் அண்ணாமலை. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியை சந்தித்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருமே வந்துட்டு பிரச்சாரங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பிரச்சாரங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை செய்யறாங்க, அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை ரத்து செய்யறதே இப்போ வந்து ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. கடலூர்ல பிரச்சாரம், உதயநிதி அவர்களுக்கு அந்த பெர்மிஷன் கூட மறுக்கப்பட்டு 8 மணி நேரம் விஜய்க்கு வந்து கொடுக்கப்பட்டது. ஆனா இது வந்து ரத்து செஞ்சிருக்காங்க விஜய். காரணம் கேட்டா நிர்வாக கோளாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? திமுக சதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி வந்து நிர்வாக கோளாறு, இவங்களும் ஒரு கோளாறு, நிர்வாகமும் ஒரு கோளாறு, அதனால கோளாறுக்கு கோளாறு சரியா போயிடுச்சு. எத்தனை நாளைக்கு தான் அதையே சொல்ல முடியும்? இவங்களுக்கு என்னன்னா, ஏதாவது பேசவும் முடியல, டிஃபெண்ட் பண்ணவும் முடியல, நலத்திட்டங்கள் சொல்லவும் முடியல. அதனாலதான் நீங்க காரைக்குடியிலேயே பாத்தீங்கன்னா இவங்க எதுக்கு பர்மிஷன் வாங்கினாங்க? பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் வாங்கினாங்க. ஆனா வாண்டடா இவர் என்ன பண்றாரு? ரோட் ஷோ பண்றாரு. பர்மிஷன் வாங்காத ரோட் ஷோ பண்ற, பர்மிஷன் வாங்கின பிரச்சாரத்தை பண்ண மாட்டேன். ஏன்னா அங்க போய் என்ன பேசுறதுன்னு தெரியல. எவ்வளவு நாள் தான் திமுக சதின்னு சொல்ல முடியும்? நான் இந்த நலத்திட்டங்கள் கொண்டு வரேன், இதெல்லாம் பின்தங்கி இருக்கு, இதை முன்னேற்றேன், அந்த மாதிரி எந்த கண்டென்ட்டும் இல்ல உள்ள. சரி, இதை போய் என்னத்தை பேசி அதை வேற அவனுங்க ட்ரோல் பண்ணி, அதனால நாம ஒரேடியா என்ன பண்ணிடலாம், அப்படியே யூ டர்ன் போட்டு இந்த வடிவை சொல்ல நான் ஓடிட்டேல அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், காரைக்குடி வீடியோ வந்து பார்க்கும்போது. ஆமா, அது இன்னொரு குரல் வித்தை. இந்த குரல் வித்தை என்னன்னா, அவர் வந்துட்டாரு ஸ்பாட்டுக்கு, பேச போறாரு. பொம்பளைங்களாம் பாவம் தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஏதோ பேச போறாரு அண்ணன். இந்த சந்தானா சொல்லுவாரு, அமைதியாரடா, அவர் ஏதோ இந்த கருத்து சொல்ல வர்றாரு. அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு ஒருத்தர் ஏறினாரு, ஒரு புள்ளியார் படத்தை பெருசா கொடுத்தாரு. அவர் கையை பிடிச்சி இந்த இதுல எல்லாம் ரெஸ்லிங்ல எல்லாம் வின் பண்ண உடனே கை தூக்குவாங்க, அதான் கையெல்லாம் தூக்கி காமிச்சாங்க. என்ன அண்ணன் கையை தூக்கி காட்டுறாரு, இது யாரு, எதுக்கு கை தூக்கி காட்டுறாரு, நம்மளுக்கே ஒண்ணுமே புரியல. அப்புறம் ஓ இவர் வேட்பாளரா, சொல்லுங்கடா சொல்லி. அது ஒண்ணும் இல்ல, அந்த மைக்க வாங்கி அந்த கையை தூக்குற நேரத்திலேயே இவர் தான் வேட்பாளர், இவர் ஆதரிங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். என்னமோ நான் வந்து அரசு இது பண்றது அப்படியே கடைபிடிக்கிற மாதிரி. கரூர்ல லேட்டா வரும்போது உனக்கு தெரியல, போலீஸ் சொன்ன பேச்சை கேட்காம 41 பேர் கொன்னப்ப தெரியல. இப்ப சீக்கிரமா வந்தாரு பாத்தீங்களா, இந்த பெரம்பூர் பிரச்சாரம் நினைக்கிறேன். அப்ப முன்னாடியே வந்தார்ல, அப்பெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மீறுவேன். இப்ப இங்க காரைக்குடியில மட்டும் 3:30னா 3:30 நான் கரெக்டா போயிருவேன் அப்படின்னு. இவருக்கு என்ன பிளான் பண்றாருன்னா, போகிற பக்கம் எங்கேயுமே கூட்டம் இல்ல, காலியா தான் இருக்கு. இருந்தாலும் நான் 4 மணி நேரம், மதுரையில இருந்து காரைக்குடி வரைக்கும் 4 மணி நேரம், இதுக்கு மேல நம்ம அங்க என்ன பேசுறது? கூட்டம் இல்ல. நீங்க அது நல்லா ட்ரோன் ஷாட்ல பாத்தீங்கன்னா தெரியும், வழக்கமா வர கூட்டத்தை விட காரைக்குடியில கம்மி தான். அந்த 3 தெருவுக்கு வந்துதான் கூட்டம் இருக்கு. இந்த சைடு வந்து காலி பண்ணி வச்சிருக்காங்க, வந்த வழியே ஓடி போயிடு அப்படின்னு. ஏன்னா அது ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க புரோட்டோகால்ல, எப்படி வந்து அப்படியே ஓடி போயிடு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரூல்ஸே அதுதான். சோ அதனால அப்படியே யூ டர்ன் போட்டு போயிட்டாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பிரச்சாரம் ரத்து பண்ணாரு கடலூர்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அவர் இது வந்து முதல் தடவை கிடையாது. நிறைய பிரச்சாரத்தை அவர் வந்து ரத்து பண்ணதே ஒரு முழு கொள்கையா வந்து அவர் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த கட்சியில வளர்ந்திருக்காருல ஒருத்தர், ஆதவர்ஜுனா, கட்சியில வளர்ந்திருக்காரு. அவரோட பிரச்சாரத்துக்கு அவரும் வளர்ந்துதான். ஆமா, அவரும் வளர்ந்திருக்காரு, கட்சியை வச்சு அவரு வளர்ந்திருக்காரு. சோ அவரோட பிரச்சாரத்தை தான் முதல்ல ஆப்படிச்சார். நீ ஒரு ஆளு, உனக்கு வேற நான் வந்து வில்லிவாக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஒத்தி வைக்கிறோம், நாங்க இன்னொரு நாள் வந்து பிரச்சாரம் பண்றோம், கேட்டா போலீஸ் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு புரியல. பெரம்பூர்ல உங்களுக்கு ஓகே, அதுக்கு அடுத்து வர தொகுதி ஓகே, ஏன்னா இதெல்லாம் உங்க தொகுதி, முதல்வர் கொளத்தூர்ல முதல்வருடைய தொகுதின்றதுனால அங்கெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. நம்ம ஆதரவு தானே, பாட்டில் கீட்ல விட்டு அடிச்சு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாருன்னு தெரிஞ்சுட்டு இவர் ஓடிட்டு இவர் சொல்றாரு, நான் வந்து இன்னொரு தேதி பிக்ஸ் பண்ணிருக்கேன், அன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிவாக்கத்துக்கும் டி நகருக்கும் இவங்க வந்து பர்மிஷன் கேட்கறாங்க.
போலீஸ் என்ன சொல்லுது, நான் சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா நீங்க எதையும் அதை பண்ண போறது இல்ல. ஓகே, இருந்தாலும் நான் போட்டு வைக்கிறது என் கடமை, எதுவும் பிரச்சனை வராம நான் சில ரூல்ஸ் அண்ட் இது போடுறேன். இவருக்கு என்னன்னா எப்படியும் அவங்க வந்து அனுமதி தரமாட்டாங்க, திமுக சதி, போலீஸோட சதி அப்படின்னு சொல்லி பழைய தூக்கி போடலாம்னு ரொம்ப ஜாலியா இருந்தாரு. இவங்க எதிர்பார்க்காத மாதிரி அவங்க போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருச்சு. என்னது போலீஸ் பர்மிஷன் கொடுத்துச்சா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லையே. நம்ம இதுக்கு என்ன படி சொல்லுது, அதை வர முடியாது. போ கொடுக்கலன்னு சொன்னாதான் நம்ம கேட்கணும். கொடுக்கலையா, திமுக சதி, கொடுத்துருச்சா, வரமாட்டேன். அந்த 1 மணி நேரம் பத்தாது அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணி. நீ என்ன பேசுற, நீ பேசுற ஒரு இத்தனை பிரச்சாரம் போயிருக்காருல்ல, ஏதாவது ஒரு பிரச்சாரத்துல 20 நிமிஷம் அப்படி பேசின ஒரே ஒரு இடம் சொல்லுங்க பாப்போம். பேப்பரை பார்த்து பேசுவான் அந்த 20 நிமிஷமும் அப்படின்ட்டு, அது 20 நிமிஷம் மறந்து போச்சுன்னா பாக்குறது லைன் பை லைன், உணர்ச்சி பொங்க சிரிக்கவும் அழுவும் அப்படின்னு லைன் பை லைன் பார்த்து பேச போறேன். அதுல என்ன உனக்கு 1 மணி நேரம் பத்தல நான் கேக்குறேன். அந்த மாதிரி வில்லிவாக்கத்துக்கு வந்து டாடா கம்ஸ்டர் ஒத்திவைப்பு ரத்து. அடுத்து ஏப்ரல் 7ஆம் தேதி சைதாப்பேட்டையில வந்து கொடுத்துருக்காங்க பர்மிஷன் போலீஸ், அதையும் வந்து ரத்து முடியாது அப்படின்ட்டு. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? இதேதான், போலீஸ் பாதுகாப்பு பத்தல, நீங்க சொல்ற பேச்சை நாங்க கேட்க மாட்டோம், ஏன்னா நாங்க யார் பேச்சு, என் பேச்சை நானே கேட்க மாட்டேற கட்சி அந்த கட்சிக்கு நான் வச்ச பேரு, என் பேச்சை நான் கேட்க மாட்டேன்ற கட்சி அந்த கட்சி. சோ அதான் சைதாப்பேட்டையில ரத்து பண்றாங்க. திருப்பி 9ஆம் தேதி கடலூர், நீங்களே சொன்னீங்க இல்லையா, அதுல அவங்களுக்கு ஒரே ஒரு சாதனைன்னா உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரம் வந்து இவங்களால அவங்களுக்கு ரத்தாயிரு. 9ஆம் தேதி இவங்க கடலூருக்கு போக மாட்டேன்னு சொன்ன உடனே திருப்பி இவங்க 11ஆம் தேதி உதயநிதி கேட்டிருக்காரு. அந்த 11ஆம் தேதி கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல அண்ணன் ஒத்தி தான் வச்சிருக்காரு, வருவாரு, அது என்ன தேர்தல்னால வரல புதுச்சேரியில. இவங்களுக்கு என்ன பயன்னா, புதுச்சேரியில தேர்தல் நடக்கும்போது நம்ம கடலூருக்கு போனா பூரா பையன் அங்க வந்துருவான், அண்ணா வராரு அப்படின்னு கடலூர் போயிடும். இங்க ஒருத்தர் உழவுறதே அந்த ஒரு 20ல இருந்து 25 ஓட்டு தான். அதுவும் வந்து இங்க கடலூர்ல நின்றுச்சுன்னா நம்ம கதி 50 டெபாசிட் கூட வாங்க மாட்டோம் அப்படின்றதுனால பிளான் பண்ணி தான் அண்ணன் வந்து புதுச்சேரிக்கு போல. சரி திருப்பி போடா, இப்பதான் தேர்தல் நடக்க முடிஞ்சு போச்சுல, நீ போப்பா கடலூருக்கு அப்படின்னா என்ன யோசிப்பாருன்னா, புதுச்சேரியில இருந்து வரவங்க அந்த சுத்து வட்டாரத்துல இருந்தா வந்திருப்பாங்க, அது கடலூர்லும் அதுல ஒண்ணுதான். இப்ப அதே கடலூருக்கு இவர் போகும்போது மறுபடியும் என்ன சொல்றாங்க, இந்த மூஞ்ச எத்தனை வாட்டி நான் போய் பாக்குறது, புதுச்சேரியில தான் பாத்துட்டேன், முடிஞ்சிருச்சு வேற, இனி எதுக்கு நாம போய் பாக்குறது அப்படின்ட்டு, எதுக்கு வெட்டியில காசு செலவு, போனோம் வெயில நிக்கணும், அண்ணன் தண்ணி கூட கொடுக்க மாட்டாரு அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்கட்டு, கூட்டம் வராது, ஏன் வேஸ்ட் பண்ணணும், நம்மளுக்கும் பெட்ரோல் செலவு அதிகமாகும் அப்படின்ட்டு ரத்து பண்ணிட்டார். இப்ப இது மட்டும் இல்லாம இன்னும் திருவள்ளூர்ல கவரப்பேட்டைன்னு ஒரு தொகுதி இருக்கு, அந்த தொகுதிக்கு போறதா இருந்தாரு, அது நாளை ரத்து. நாளை ரத்து, நாளை மறுநாள் ரத்து. அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நாங்க 19ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்கோம், ரத்து பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லுவாருன்னா 19ஆம் தேதி இல்ல 23 எலெக்ஷன், அதுக்கு எதுக்கு வெட்டியோ 20ஆம் தேதி வரைக்கும் தான் நம்மளால போகவே முடியும். அதான் ஒரு நாள் தானே இருக்கு, அதுக்கு எதுக்கு எனக்கு இது, அதான் என் படம் வந்துருச்சு, என் மூஞ்சே ஒரு இதுதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, எங்க அண்ணனோட முகம் போதும், சின்னம் கூட தேவையில்லை, முகமே போதும், நாங்க ஓட்டு போட்டுருவோம், அதனால நான் வரல அப்படின்ட்டு இப்ப சிம்பாலிக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் வரமாட்டேன், நான் நம்பாதீங்க, நீங்களே தேர்தல் காலத்துல குதிச்சிருங்க, வீடு வீடா போய் ஓட்டு கேட்டு களத்துல குதிச்சிருங்க. எனக்கு அந்த நியூஸ் கேட்டோடனே ஒன்னே ட்விட்டர்ல பதிவா போட்டிருக்காரு, நீங்க இனிமே வந்து களத்துல இறங்கி வேலை செய்யுங்க, வீடு வீடா போங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல போட்டிருக்காரு. இதையும் தகவலா இல்லாம ட்விட்டர்ல போட்டார்ல, அது சந்தோஷப்பட்டுக்கலாம். சரி, இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வடிவேல் சொல்ல இதுக்கு மட்டும் கத்துதான் அந்த பள்ளி அப்படின்னு. இப்ப எஸ்ஏஆர் பிரச்சனை வந்தது, திமுக சார்ந்தவங்க அதிமுக சார்ந்தவங்க இறங்கி வேலை செஞ்சாங்க, நம்மளுடைய கட்சி ஆளுங்க, நமக்கு விழுகிற ஓட்டு போயிடக்கூடாது, குறிப்பா ஒரு ஓட்டுன்றது ஜனநாயக கடமை, அது ஒருத்தருக்கு இல்லாம போகக்கூடாதுன்னு அவ்வளவு பேர் இறங்கி வேலை செஞ்சாங்க, நம்மளே கண் கூட பார்த்தோம். என் தொகுதியில நான் பார்த்தேன். நீ ஒரே ஒரு தாவேக்காவை சார்ந்த ஒரே பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க நான் யாருமே பார்க்கல தாவேக்கா சார்ந்தவங்க. அவரு விஜய் ஒரு வீடியோ போட்டு ஃபுல் கேம்பெயின் முடிச்சிட்டாரு எஸ்ஐஆருக்கு. அவர் கேம்பெயின் முடிச்சுட்டா இங்க இறங்கி வந்து ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்களா? அதுக்கு கீழே வேலை செய்யல. இப்போ அப்ப உங்க நியாயத்துக்கே நான் வரேன், அதே மாதிரி வீடியோ போட்டு விட்டுற வேண்டாம், எதுக்கு களத்தில் இறங்குங்கள், வீடு வீடாக போய் பாருங்கன்னு சொல்றீங்க? இவர் வரமாட்டாருல்ல, அப்ப இப்ப உனக்கு ஓட்டு வேணும், அதுக்காக நீ போய் வேலை செய். அப்ப எங்களுக்கு பிரச்சனை போய் வரமாட்டேன், மழை வந்தது வெள்ளம் வந்தது அப்பெல்லாம் நீங்க வரல, உன் தொண்டர்கள் வரல, அப்பெல்லாம் நீ சொல்லவும் இல்ல, போப்பா மழை வந்திருக்கு வெள்ளம் வந்திருக்கு, பாவம் மக்கள் கஷ்டப்படுறாங்க, உடனே களத்துல போய் இறங்கி என்னென்ன உதவி தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு இதே ட்விட்டர் அன்னைக்கு போட்டிருக்கலாம்ல, இதே ட்விட்டர் எஸ்ஐஆர் பிரச்சனைப்ப போட்டிருக்கலாம்ல, ஏன் போடல? அப்ப அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு பொதுமக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க ஓட்டு மட்டும் வேணும். இப்ப எப்படி முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த ஜனநாயகம் படத்துல, நீ இன்னும் திருந்தலையா, நீ இன்னும் திருந்தல மாமா, அந்த சூர்யா சொல்வார்ல சிங்க படத்துல, நீ நீ திருந்தல, நீ இன்னும் மாறல, அசிங்கப்படல நீ செஞ்சதுக்காக அப்படின்னு ஒரு டைலாக் வரும். சோ அந்த மாதிரி நீ இன்னும் திருந்தலையா, அது ஏன்னா துப்பாக்கி படத்துல அந்த மாதிரி பண்ண,
கத்தி படத்துல பண்ற, இப்ப Beast படத்துல. இப்ப இந்த படத்துலயே நீ இந்த மாதிரி பண்ணிருக்கனா, அப்போ சிறுபான்மையர் நீ என்னவா பாக்குற? வாக்கு வங்கியா பாக்குறியா? அவங்களை நீ இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றத எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு உனக்கும் வித்தியாசமே இல்லையே, பாஜகவுக்கும் உனக்கும் வித்தியாசமா இல்லையே? அவங்க பண்ற போர்ட்ரேட்டை தான் நீயும் பண்ற. இல்ல இப்போ ஆர்எஸ்எஸ் ஓட சித்தாந்தமே காலாவதி ஆயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு மயிலாப்பூர் வேட்பாளர் வெங்கட்ராமன் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது பார்ப்பேனியம் எதிர்ப்பு அப்படின்றது காணாம போயிருச்சு. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு. அதாவது 100 வருஷம் ஆச்சு நம்மளுக்கு இந்த பிரச்சனைல நம்ம இங்க வந்து சேர்றது. ஆர்எஸ்எஸ் 100 வருஷம்னா திராவிடமும் 100 வருஷம் ஆச்சு. இவனுங்க கிட்ட இருந்து மீட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு 100 வருஷம் ஆயிருக்கு. நீ ரொம்ப சர்வசாதாரணமா அதெல்லாம் எதிர்ப்புலாம் ஒண்ணும் இல்லை, காணாம போயிடுச்சு அப்படின்னா அப்ப நீ எந்த மாதிரி ஆளும், உன் சித்தாந்தம் என்ன, நீ எதன் பின்னணி இயங்குற அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதுதான் நம்மளுக்கு இப்ப பயத்தை இருக்கு. எனக்கு என்னன்னா, இந்த பைத்தியத்தை நம்பி மறுபடியும் நம்மள வந்து விஜய் மூலமா மறுபடியும் நம்மள 100 வருஷம் பின்னாடி கொண்டு போறதுக்கான வேலை நடக்குதோ? அறிவிச்ச திட்டங்களும் அப்படிதான் இருக்கு. தாய்மாமன் சீர் கொண்டு வர, மோதிரம் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதுதான் எனக்கு உண்மையிலே பயமா இருக்கு. இந்த சினிமா முகத்தினால் 75 வருஷமா 100 வருஷமா கஷ்டப்பட்டு பெண்கள் படிக்கிறதா இருக்கட்டும், அனைவருக்கும் சம உரிமையா இருக்கட்டும், இந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம வந்ததை விஜய் அப்படின்ற ஒரே ஒரு அந்த ஸ்டார் இதை வச்சு ரொம்ப ஈஸியா பாஜக வந்து நம்மள பின் இழுத்துட்டு கொண்டு போகுதோ, அதுவும் இளைய தலைமுறை கொண்டு போதோ அப்படின்ற பயம் வந்து எனக்கு அந்த கூட்டத்துல பார்க்கும்போது எனக்கு இருக்கதான் செய்யுது. இப்படி இருக்காங்களே ஒரு இளைய சமூகம், எதை பத்தியுமே சிந்திக்காம நம்ம எங்க இருந்தோம், எங்க வந்திருக்கோம், எவ்வளவு முன்னேற்றம் இருக்கோம், மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நமக்கு கிடைக்கிற அதே கல்வி அதே மருத்துவம் வந்து மற்ற மாநிலத்துல கிடைக்கல. அப்ப நம்ம எவ்வளவு தூரம் இந்த மாநிலம், இந்த திராவிட அரசுகள், திமுக மட்டும் இல்ல அதிமுகவே நம்ம ஏத்துக்கலாம், திராவிட அரசுகள் அதாவது மற்ற தேசிய கட்சிகள், அது காங்கிரஸோ பாஜகவோ ஏதோ, அவங்க பண்ணாத அந்த வளர்ச்சியை இந்த தமிழ்நாடு அடைஞ்சிருக்குன்னா அது இதனாலதான், இந்த திராவிட மாடல்ல தான். இத பாஜகவுடைய அடியாளா இருந்துகிட்டு அதாவது பி டீமா இருந்துட்டு விஜய வச்சு அதை செய்யுதோ, அதுக்கும் இந்த இளைஞர்கள் வந்து வெறும் சினிமா முகத்துல அதை போறாங்களோ, சித்தாந்தமா சிந்திக்கலையோ அப்படின்ற வருத்தம் நம்மளுக்கு வரதா செய்யுது. இப்ப பாஜகவோட பி டீம்னு தாவிக்காவ சொல்ல முடியுமா அப்படின்னுமே ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பியூஷ் கோயல் அவர்கள் வந்து சமீபத்துல அவர் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாருப்பா, அந்த மாதிரி அரசியல் பிஜெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே முன் வச்சு அவர் இன்னொரு கருத்து வச்சிருக்காரு. பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம தம்பி தான், நம்ம தான் இறக்கி விட்டுருக்கோம் அவர். ஆனா அது திட்டம் என்ன, அவர் அரசியலுக்கு சரிப்பட்டு வர மாட்டார். புரியுதுங்களா? விஜய் ஒரு அரசியல் பண்றதுக்கோ முதல்வர் அவருக்கோ ஒரு நாட்டை ஆள்றக்கோ அவர் சரிப்பட்டு வரமாட்டார், அது உண்மைதான். ஆனா பாஜக எந்த நோக்கத்துக்கு அவர் இறக்கி விட்டுருக்கு, சிறுபான்மையர் ஓட்ட, அதாவது திமுகவுடைய சிறுபான்மையர் ஓட்ட பிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் விஜய் இறக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அதை அப்படியே அவர் வந்து ஓப்பனா ரிலீவ் பண்ணிட்டார். நம்ம பையன் தான் இறக்கி விட்டுருக்கோம், தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் நடிக்க போயிடுவாரு, நாங்க பிளான் பண்ண மாதிரி ஓட்டு பிரிஞ்சு அங்க போயிடும், எங்களுக்கு வேலை ஈஸியாகிடும். அதாவது பாஜகவுடைய வேலையை ஈஸியாக்குறதுக்காக தான் விஜய் இறக்கி விட்டுருக்காரு. ராம்தாஸ் அத்வாலே என்ன சொல்லியிருக்காரு, நாங்க வந்து பார்ப்போம் எவ்வளவு ஜெயிக்கிறோமோ பார்த்துட்டு ஜெயிச்ச பிறகு பத்தலன்னா, இப்போ நான் 35 மார்க் பாஸ் அப்படின்னா நான் 20 மார்க் எடுப்பேன், தம்பி 15 மார்க் எடுப்பார், 2 மார்க் எது பத்தியா நான் பாஸ், நான் ஆட்சி பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீலிங் சொல்றாரு. இப்ப இதெல்லாம் உள்குத்து இல்லாமையா ஒரு ஒரு நபர் வந்து ஒரு கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நபர் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு டீலிங் உள்ள போயிருக்கு அப்படின்னு தானே? இல்ல அப்படி பார்த்தோம்னா காங்கிரஸ்குள்ளேயும் டீலிங் இருக்கோ அப்படிங்கிறதையும் பார்க்கணும்ல. ஏன்னா இன்னுமே பிரவீன் சக்கரவர்த்தி தொகுதியெல்லாம் அவங்க கேட்ட அழுது அடம் முடிச்சு 28 அதிகமான தொகுதி ஒதுக்கியுமே இன்னுமே வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து தலைமை சொல்லிதான் நான் தாவேகா கிட்ட பேசினேன். இல்ல அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா இப்போ ராகுல் அவர்களே வந்து இது வரைக்கும் தமிழ்நாடோட பிரச்சாரத்துக்கு வராம இருக்கிறது, இவங்க வந்து விஜய் கூட இந்த மாதிரி இருக்காங்களோ, ஒரு கள்ளக்கூட்டணி, அப்படி கள்ளக்கூட்டணி நம்ம சொல்ல முடியாது, ஆனா அந்த விருப்பம் இருந்ததாக சொல்லப்படுது. ராகுல் காந்தி அவர்களுக்கு மண்டைய கழுவி இருக்கானு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்க தாக்கூர் மாதிரி எல்லாம் விஜய் வந்து பயங்கரமான ஆளு, அவருக்கு வந்து இப்படி ஓட்டு விழுகும், நம்ம அங்க போனோம்னா ஆட்சியிலயும் பங்கு அதிகாரத்திலயும் பங்கு. அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, எப்படியும் நம்ம நேரடியா எந்த மாநிலத்திலயும் ஆட்சி பிடிக்க முடியாது, இப்படி ஏதாவது சேர்ந்து நம்ம ஆட்சி கிச்சை பிடிச்சா நம்ம வந்துடலாம். விஷயம் என்னன்னா, வெறும் கட்சியில போய் தோக்குற கட்சியோட 100 சீட்டு வாங்குறதும் ஜெயிக்கிற கட்சியோட 20 சீட்டு வாங்குறதும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அததான் செல்வப்பிறந்தை அவர்கள் திருப்பி சொல்றாரு, வேண்டாங்க அங்க 100 சீட்டு வாங்கி. செல்வப்பிறந்தையே வந்து திமுகவோட கைக்குலின்னு தானே சொல்றாங்க. அதாவது இவங்களுக்கு என்னன்னா, அவரு சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிறாரு. செல்வப்பிறந்தை அவர்களுக்கு தெரியுது, அவர் களத்துல இருக்காரு, இப்படி பண்ணாதான் நம்மளுக்கு அந்த 28ல ஒரு 20 இல்ல 15 நம்ம வருவோம் அப்படின்றது அவருக்கு கள நிலவர் தெரியுது. நான் கேட்கிற, செல்வப்பிறந்தை அவர்கள் இறங்கி செஞ்ச மாதிரி மாணிக் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ தமிழ்நாடு அரசியல்ல என்ன இறங்கி செஞ்சிருக்காங்க?
இல்ல பிரவீன் சக்கரவர்த்திக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படி இருக்கும்போது யாரோட கணிப்பு சரியா இருக்கும்? செல்வ பெருந்தகையோட கணிப்பு தான் சரியா இருக்கும். இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, நீங்க தொடர்ந்து குடைச்சல் கொடுத்தா ஒரு நியூஸே இன்னைக்கு வெளியா இருக்கு. செல்வ பெருந்தகை வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி திமுக போறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. இது இல்லாம அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நான் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சதுமே நான் தலைவர் பதவியை விட்டு போயிடுவேன், காங்கிரஸோடைய தலைவர் பதவி விட்டு போயிடுவேன். ஆனா இது திமுகவுக்கு பெருசா ஒன்றும் லாஸ் கிடையாது, ஆனா அது காங்கிரஸுக்கு பெரிய லாஸ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, செல்வ பெருந்தகை போகும்போது அவர் தனியா போக மாட்டார், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போவார். கொஞ்சம் நெஞ்சம் வேலை செய்யற ஆளுங்களும் போய் திமுக சேர்ந்துட்டா காங்கிரஸ் என்ன டெவலப் ஆகும்? இப்ப உங்களுக்கு நெருக்கடியே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க களத்துல இறங்கி வேலை செய்ய ஆள் கிடையாது. அது காங்கிரஸோ தாவேக்காவோ, நீங்க அதிமுகவோ திமுகவோ இறங்கி வேலை செய்யற மாதிரியான கட்டமைப்பு காங்கிரஸ்க்கோ தாவேக்காக்கோ கிடையாது. ஒண்ணு நினைச்சுக்கோங்க, இப்ப விஜய் ஒரு ஊருக்கு போறாருன்னா மொத்த பேரும் புசியானதுல இருந்து ஆதவ அர்ஜுனால இருந்து எல்லாரும் அவங்க பின்னாடி போயிடுறாங்க. அப்போ ஒரு நேரம் ஒரு தொகுதியில தான் உங்களால பிரச்சாரம் பண்ண முடியும். அடுத்தடுத்த தொகுதிக்கு யார் போவா? விஜய் மட்டுமே இது பண்றீங்க. இப்போ திமுக எடுத்தீங்கன்னா உதயநிதி ஒரு பக்கம் போறாரு, கனிமொழி ஒரு பக்கம் போறாங்க, ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் போறாங்க. இப்ப இத்தனை பேர் இத்தனை பக்கம் போறாங்க. இதே மாதிரி அதிமுக எடுத்தீங்கன்னா எடப்பாடி ஒரு பக்கம் போறாரு. இப்ப அந்த கட்சியில வேற ஆளு இல்ல. முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப ஓபிஎஸ் இருந்தாரு, செங்கோட்டையன் இருந்தாரு. இப்ப அந்த கட்சி ஆள் இல்ல, அது முழுகி போயிருச்சு. அதனால இபிஎஸ் மட்டும் போயிட்டு இருக்காரு. அங்க வந்து இபிஎஸ் போனாலும் அடுத்தடுத்து வேற வேற இடத்துக்கு பிரச்சாரம் அண்ணன் அங்க பண்றாரு, அடுத்து இங்க வராரு, அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுவோம் பண்றதுக்கு ஆள் இருக்கு ஏடிஎம்கேல. ஆனா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஆட்கள் கிடையாது, தெரியாது. இல்லைன்னா ஃபார்மே 3 தடவை 2 தடவை எடுத்துட்டு போய் விஜயோட ஒரு கட்சி தலைவருடைய ஃபார்மே இத்தனை தடவை தப்பு தப்பா எழுதி எடுத்துட்டு போய் கொடுப்பீங்களா? கேட்டா நடப்பு வயசா முடிந்த வயசா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு மேதாவிங்க தாவேக்கா கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தான். சோ இதுதான் பிரச்சனை. அது விஜயை மட்டும் நீங்க சென்ட்ரிக் பாயிண்டா வச்சு மூவ் பண்ணா அது அப்படிதான் இருக்கும். ஒரே ஒரு தொகுதியில நீங்க தேங்கி தான் நிப்பீங்க. சோ காங்கிரஸ் 2 தொகுதியில ஜெயிச்சிருவாங்கன்றீங்களா நீங்க? அப்போ தேங்கி நிக்கிறது விஜய் வந்து ஒரு தொகுதியில 2 தொகுதியிலன்னு சொல்றேன். அவர் 2 தொகுதியில் நிக்கிறாரு. அவர் தேங்கி நிக்கிறது பெரம்பூர்ல மட்டும் தான் தேங்கி நிப்பாரு. அதுலயே தேங்கி தான் நிப்பாரு. ஜெயிக்கலாம் மாட்டாருன்றது என்னோட கணிப்பா இருக்கு. சொல்ல முடியாது, நான் தான் சொல்றேன் இல்லையா. ஆனா பெரம்பூர் நம்ம வந்து பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு திருச்சி கிழக்குல வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது நம்ம பொறுத்து தான் பாக்கணும். இப்போ விஜய் பிரச்சாரத்துக்கு போய் இறந்த ஒரு பையனுக்கு இருதயராஜ் அவர்கள் தான் வந்து காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டுறதாவே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கலை நிலவரம் வேற மாதிரி. அதாவது அந்த ஒரு இது மட்டும் கிடையாது. இப்போ நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் போனாங்க பாத்தீங்களா, அந்த ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு. இவங்க போய் விஜய் அவர்கள் எட்டியே பார்க்கல. ஆனா அன்பில் மகேஷ் அவர்கள் தான் போய் நீங்க குணமாய்வாங்க, உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன், நான் இது பண்றேன் அப்படின்னு திமுக சார்பா அன்பில் மகேஷ் அவர்கள் தான் போய் அது நிக்கிறாரு. ஓகே, அப்ப அதை வச்சு நம்ம என்ன இது பண்றது? சரி, இவனுக்காக நீங்க போய் செத்தாலும் அவங்க உங்களுக்காக வந்து நிக்க மாட்டான், நிக்கிறவன் தான் வந்து நிக்க போறான் அப்படின்றத விஷயம். அப்ப மக்களுக்கு என்ன புரியும்னா, நமக்காக வந்து நிக்கிறவங்க இவங்க தான். மக்கள் ஒரு அளவுக்கு தான் பாப்பாங்க. விஜயா 4 வாட்டி விஜய் வந்தாருன்னா மறந்துடுவாங்க. ஆனா நமக்கு பிரச்சனைனா ஒண்ணு வேணாம், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எடுத்துப்போமே, நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ்லயே யாரு நமக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிக்கிறாங்களோ அவங்களதான் நம்ம நம்புவோம். ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு தான் போன் அடிப்போம், நம்பிக்கை உரிய நபருக்கு தான் அடிப்போம். அப்போ ஒரு ஓட்டு போட்டு ஒருத்தர் வந்து முதல்வர் ஆகணும்னா நம்பிக்கைக்குரிய நபர், எனக்கு பிரச்சனை யார் வந்து நிப்பா, எனக்கு பிரச்சனை யார் எதிர்த்து டெல்லியை கேட்பா. இப்போ ஒண்ணும் இல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கொண்டு வந்துட்டாங்க, இந்தியை கொண்டு வந்துட்டாங்க, கட்டாயமா படிக்கணும் இந்தியான்னு. இப்ப இது விஜயோ இல்ல எடப்பாடியோ வந்தா அவங்க இது கொடுத்துருவாங்க, ஸ்டேட் போர்டுக்கும் கொண்டு வந்துருவாங்க. இதை எதிர்த்து நிக்கிறது இத்தனை வருஷமா திமுக தான். அதை ஸ்டாலின் அவர்களே சொல்றாங்க, திமுக தமிழ்நாட்டுல இருக்க வரையும் இங்க மும்மொழி கொள்கை வராது அப்படின்றாங்க. இந்த ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை இபிஎஸோ இல்ல டிவிக்கு ஏதாவது விஜயும் சொல்லிடுவாரா? எதிர்த்து பாஜக பிஜேபி அப்படின்னு கூட பேச மாட்டாங்க. 2 பேரும் மும்மொழி கொள்கைனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா? 3 மொழி மும்மொழி அப்படின்னு விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்கும் அவங்களுக்கு. சோ அந்த மாதிரி ஆட்களை நம்பி எல்லாம் ஒரு மாநிலத்தோட தலைவர் பதவியில இப்ப ஒண்ணும் இல்ல, அடுத்து டீலிமிட்டேஷன் வரப்போகுது. இதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு கொஞ்சமா சொல்லுங்க பாப்போம். எடப்பாடி இழிச்சுக்கிட்டே சொல்லுவார், டீலிமிட்டேஷனால ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா நீங்க 2019ல எத்தனை விஷயத்துக்கு நீங்க வந்து கையெழுத்து போட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் வந்து நீங்க கையெழுத்து போடுவீங்க, அது 2024 கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் எதிர்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு தற்கொலை தான் நீங்க. உங்களை நம்பி நாங்க கையெழுத்து போட்டு இப்ப இத்தனை பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எங்களுக்கு நிதி பகிர்வு இல்ல, மும்மொழி கொள்கை பிரச்சனை இருக்கு, கல்வி நிதி வர்றது இல்ல, இந்த மாதிரி வரி பகிர்வு இல்ல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை டெல்லியோட நம்ம வந்து போராடிட்டு தான் இருக்கோம். இந்த போராட்டம் திமுக இவ்வளவு தூரம் நின்று செய்து பாத்தீங்களா? இத
இபிஎஸ்ஓ இல்ல தாவேக்காத விஜய் அவர்களோ செய்வாங்களா அப்படின்னா 100% செய்ய மாட்டாங்க. அதற்கு அந்த போராட்டம் எப்படி பண்றதுன்ற அறிவும் அவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரியான தற்கூறிகளை நம்பி நம்ம ஓட்டு போட்டு நம்ம நாட்டை வந்து தமிழ்நாட்டை வந்து பழையபடி 75 வருஷம் 100 வருஷம் பின்னாடி எடுத்துட்டு போக முடியாது. இல்ல பின்னாடி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா காரைக்குடியில நடந்த அந்த பிரச்சாரத்துல மரங்கள் அந்த தூண் எல்லாத்தையுமே வந்து மறைச்சு வச்சிருந்தாங்க. இல்ல அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வெளிப்பாடு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? இப்போ நான் என்ன சொல்றது, அங்க எத்தனை சதவீதம் பேர் மக்கள் அங்க கூடி இருப்பாங்க, அதுல பொதுமக்களே பெருசா ஒண்ணும் வரல. காரைக்குடி மக்கள் இன்னும் நான் சந்தோஷப்படுறேன் என்னன்னா அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணிருக்காங்க, அந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்காங்க. இப்போ புயல் வருதுன்னா என்ன பண்ணுவோம், மரத்தெல்லாம் வந்து வெட்டுவோம், கிளையெல்லாம் முறிஞ்சு நம்ம தலையில விழும், நம்ம ஏன் அனாவசியமா ஒரு உயிர் போகணும், பொருள் சேதாரம் ஆகணும் அப்படின்ட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அப்ப ஏதோ ஒரு ஆபத்து நம்ம மாவட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த இங்கிலீஷ் படத்துல அந்த டப்பிங் படத்துல சொல்லுவாங்கல்ல, அது நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கு, தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்கள் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி விஜய் தாவேகா தொண்டர்கள் அப்படின்ற ஒரு பேர் ஆபத்து வருது, நம்ம பொருளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுப்புகள் கட்டி பாதுகாத்துக்கிறாங்க. ரெண்டாவது ஒட்டுமொத்த பொதுமக்களும் அந்த மாதிரி எண்ணத்துல இல்ல. அப்படி இருந்திருந்தா தூத்துக்குடியில வந்த கோட்டை ஏன் காரைக்குடியில வரல? தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் நீங்க 300 ரூபாய் வேலை செஞ்சிருக்கோம். 300 விட நீங்க பாத்தீங்களா பஸ் பேனர் அடிச்சு பஸ் வச்சு கூட்டிட்டு, அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருந்தும் ஆளை வச்சு நீங்க கூட்டிட்டு வந்து கூட்டம் சேர்த்து காட்டுறீங்க. அதாவது விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடல, கூட்டம் சேர்க்கிறாங்க. காரைக்குடியில நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, மத்த இடத்துல எல்லாம் வராது கூட்டம் வரல காரைக்குடியில. இவர் ஒரு செகண்ட் என்ன ஆகுறாருன்னா கூட்டத்தை கூட்டி ஆகணும்ன்றதுக்காகவே இறங்கிடுறாரு சைக்கிள் இறங்கின உடனே கூட்டம் அப்படியே அந்த இடத்துல சேருது. அவரே கொஞ்சம் விட்டுருந்தா கழுத்தை முடிச்சு போட்டுருப்பாங்க. விஜய் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், பாடி கார்டு இல்லைன்னா அன்றைக்கே கதை முடிஞ்சிருக்கும். அதுவும் திமுக சரி, இந்த பாடி கார்டுமே இப்பவுமே வந்து காலை வச்சு எட்டிலாம் மிதிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நீங்க தன்மானம் விட்டு அங்க போய் நிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனா நம்மளுக்கு புரியுது, அது அவங்களுக்கு புரியல. புரியுதுங்களா? இததான் சினிமா மோகம் அப்படின்னு சொல்றது. அந்த பாடி கார்டு வந்து இவங்க புடிச்சிட்டு இருக்காங்க, எட்டி மிதிக்கிறாங்க அந்த பூட்ஸ் கால்ல. நீங்க குறைஞ்சபட்சம் விஜய் அவர்கள் ஏன்பா எட்டி ஒதுக்கிறீங்க, நிறுத்துங்க, சொன்னா அவங்க இறங்க போறாங்க அப்படின்னு சொல்லுங்க. முடியாது. ஏன்னா விஜயும் சொல்ல மாட்டாரு, விஜய் சொல்ற பேச்ச இவங்களும் கேட்க மாட்டாங்க. விஜய் சொல்லி இவங்க கேட்கற இடத்துல இல்ல. விஜயே ஒரு 4 கருத்து நல்ல கருத்தா சொன்னாருன்னா அண்ணனுக்கு எதுவும் ஆயிடுச்சுடா அப்படின்ட்டு கிளம்பிடுவானுங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க தாவேக்காவுடைய சப்போர்ட்டர்கள். அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்கலாம். விஜய் அப்படின்ற ஒரு இதுல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்காங்க. சொன்னா புரிஞ்சுக்கிற சூழ்நிலை அவங்க இல்ல, அந்த இடத்துல இல்ல. ஏன்னா வேற எந்த கட்சியிலுமே நான் இவ்வளோ ஒரு மோசமான அருவருக்கத்தக்க விஷயத்துல தொண்டர்களை ஹேண்டில் பண்ணி நான் பார்க்கல. அந்த அந்த பூட்ஸ் காலில் எட்டி உதைக்கிறதுல பாக்குறத விட ஒரு வயசானவர் வந்துட்டு இருக்காரு, அவங்க வந்து தள்ளி விடுறாங்க, கீழே போய் விழுதுறாங்க. இந்த மாதிரி பெண்களை தள்ளி விடுறாங்க. அது பாத்தீங்களா, வண்டி வந்துட்டு இருக்கு, வண்டி வீல்ல மாட்டிட்டு இருக்கு, ஒரு எட்டி பார்த்த ஆக்சிடென்டா அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. இதெல்லாம் நம்ம எப்படி தேர்தல் நேரத்திலேயே இப்படி பண்றாரு அப்படின்னா முடிஞ்ச ஒரு வேலை வெற்றி வாய்ப்பு கிடைச்சிடுச்சுன்னா என்ன செய்வார் அப்படிங்கறது மொத்தமா அடமானம் வச்சிருவாரு பாஜக. அவ்வளவுதான், அது ரொம்ப சிம்பிள். இப்பதான் வந்து கொஞ்சமாவது அடக்கி வாசிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல்னு. தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அடகு வச்சுட்டேன், எதுவா இருந்தாலும் இனி ஜீம்பா பாத்துப்பாரு. அப்படியே எடப்பாடிக்கு இது போட்ட மாதிரி, ஜெராக்ஸ் காப்பி போட்ட மாதிரி ஆல்ரெடி டூப்ல தான் போயிட்டு இருக்கு. ஆமா, குரூப்ல டூப் யாரு கண்டுபிடி அப்படின்னு விஜய் டிவில வரும்ல, அப்ப அந்த 3 பேர் நிக்க வைப்பாங்க, விஜய், அண்ணாமலை, இபிஎஸ். இதுல 3த்துல எது பெஸ்ட் பிஜேபி அடிமை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடிமை இபிஎஸ், 2வது அடிமை விஜய், 3வது தான் அண்ணாமலை. அவர் வந்து அறிவாலயத்தை செங்கலை வந்து தனித்தனியா புடுங்குறான்னு அவன் பார்த்தாங்க, இவன் கொளுத்து வேலைக்கு தான் லாய்க்கு போல இருக்கு, நீ போயிட்டு வா, நான் வேலை ஆளை வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கழட்டி விட்டாங்க அண்ணாமலையை. சோ அந்த அளவுக்கு அண்ணாமலையை விட விசுவாசமா விஜயும் இபிஎஸும் போட்டா போட்டி போட்டிருக்காங்க. இந்த சத்யராஜ் நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா அமாவாசை படத்துல டே அண்ணன் நீ இது நான் தாண்டா துவைப்பேன், நான் தாண்டா துவைப்பேன், அந்த மாதிரி இப்ப யாரு மோடிஜிக்கு வந்து ஒரு விசுவாசமா இருக்கிறது போட்டா போட்டிட்டு இருக்காங்க இபிஎஸும் விஜய் அவர்களும். இல்லைன்னா பாருங்களேன், மாத்தி மாத்தி திமுக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல திமுக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும் போதுதான் இதுவரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் வந்து விஜயை பத்தி வாய் திறக்கவே இல்லை. இவங்க எல்லாம் பேசணுமா அப்படிங்கிற ரேஞ்சில இருந்து இப்போ வந்து முதன்முறையா விஜயை பத்தி விமர்சனம், விஜய்னு சொல்லாம விமர்சனம் செஞ்சிருக்காரு. நடிகர் பின்னாடி போறவங்க வந்துட்டு சீக்கிரமா திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுவுமே பார்க்கணும்ல. புரியல, நடிகர் பின்னாடி போறவங்க சீக்கிரமா திருந்திருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏமாந்திருவாங்க சொல்லிருக்கேன், ஏமாந்து போயிடுவாங்கன்னு சொல்றத டீசெண்டா அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வேற என்ன சொல்ல முடியும்? இவ்வளோ நலத்திட்டங்கள், இவ்வளோ வளர்ச்சிகள் போட்டு காமிச்சாச்சு. தமிழ்நாடு எல்லாத்துலயும் நீங்க முதல் இடத்துல இருக்கு. இவ்வளோ பண்ணி காமிச்சா இல்ல நான் விஜய் பின்னாடி தான் போவேன்னா, நீ போனா ஒரே மாசத்துல அழுதுகிட்டே வெளியே வருவேன், ஐயோ ஏமாந்துட்டோமே அப்படின்ட்டு வெளியே வருவேன்.
ஸோ அவரும் எவ்வளவுதான் பொறுத்து பார்ப்பாரு, நல்லபடியா சொல்லி பார்த்துட்டாரு, வேண்டாம் நீங்க இது இந்த மாதிரி பேசாதீங்க, நாகரீகமா பேசுங்க அப்படின்னு. எனக்கு என்னமோ விஜய் விட இந்த விஷயத்துல இபிஎஸ் அவர்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகே, விஜய் கூட அந்த அளவுக்கு பேசல, இவர் யோ வாயா போயா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறதுல வந்து, இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன், நான் ஒரு ஊடகவியலர், நான் வந்து யோ இபிஎஸ் நீ பயங்கரமா போறியா, எடப்பாடி நீ பயங்கரமா திட்டம் போறியா, பயங்கரமா பேசுறியா அப்படின்னு நான் சொன்னா சும்மா விட்டுருவாங்களா அதிமுகவுடைய தொண்டர்களோ இல்ல ஆதரவாளர்களோ? அது எப்படி ஒரு கட்சியோடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை நீ எப்படி பேசலாம்? ஒரு ஊடகவியாளரான எனக்கே நீங்க ஒரு பார்டர் போட்டு வச்சிருக்கீங்க, மரியாதை செலுத்தணும் அப்படின்னு. இல்ல அதை தாண்டி ஒரு தராதரம் இருக்கு இல்லையா, நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இருக்கு, அது உங்களுக்கு இல்ல, இபிஎஸ்க்கு இல்ல. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரா இருக்கிற நீங்க, அவர் இப்போ சிஎம்மா இருக்காரு, ஆக பந்து ஆகாத பந்து சிஎம்ஓ, ஆனா நீங்க ஒரு சிஎம், ஒரு கட்சியோட தலைவர், அவருக்கு நீங்க இந்த மரியாதை, அதாவது உங்க அப்பா பண்ணதுதான் நான் உங்க அப்பாவுக்கு பண்றேன் அப்படின்னு கலைஞர் அவர்களை மோசமா பேசுறதும், இப்ப இவர் வந்து கொரோனால காணாம போயிருப்பாரு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை பேசுறதும், நலத்திட்டங்கள் அந்த 8000 ரூபாய் கூப்பன் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த 8000 ரூபாய் கூப்பனுக்கு வந்து யோ நீ கொண்டு வர்றதெல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா உன் குடும்பத்துக்கு லாபம் வர்ற மாதிரி கொண்டு வருவையா அப்படின்னு அந்த தரம் தாழ்ந்து பேசுறது இருக்கு பாத்தீங்களா. அவர் என்ன முடிவு பண்றாரு பேசுறது? ஆமா, அது வந்து பர்சனல் அட்டாக்கு அவர் போறாரு, பிரச்சாரத்துல இருந்து பர்சனல் அட்டாக் போறாரு. இவருக்கு என்ன பிரச்சனைனா, என்னென்னவோ சொல்லி பார்த்தாரு, உதய மின் திட்டம் அது இதுன்னு என்னென்னவோ கதை விட்டு பார்த்தாரு, மக்கள் கவனிக்கல. இப்ப பிஜேபில இருந்து பெரிய அழுத்தம் போறாங்க, என்னையா நீ என்னென்னவோ பர்ஃபார்ம் பண்ற, உன்னை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, நேத்து வந்த பையன் வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி முன்னேறி போயிட்டே இருக்கான் அப்படின்னு உடனே அவன் வந்து திமுக அடிக்கிறாங்க. அப்ப நீ அடி, நீ அவன மாதிரி பேச, ஆமா இதுதான் டெக்னிக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப போக்கஸ் பூரா இப்ப டிஎம்கே கேடிஎம்கே, அப்ப ஃபைட்டை வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே, அதாவது ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து ஃபேமஸ் ஆகணும், உங்களை பேச பண்ணணும், நீங்க லைம் லைட் வரணும்னா உடனே அடிட்டா டிஎம்கே நம்ம லைம் லைட் வரும் அப்படின்னு தான் நீங்க எல்லாம் ஆட்டோக்கார தம்பி எங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்ணாடி திருப்புற எப்படி ஆட்டோ ஓடும் அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி டிஎம்கே திட்டினா நீ எப்படா லைம் லைட்டுக்கு வருவேன், வராங்களே வந்துதானே, அதுதான் வேற வழி இல்லைல்ல. ஏன்னா யார்கிட்டயும் வந்து அதான் நான் சொல்றேன், யாருக்கிட்டுமே அங்க ஒண்ணு கண்டென்ட் இல்ல, விஷயம் இல்ல, அவங்க பேச முடியாது, டிஃபெண்ட் பண்ண முடியல. அவங்க திமுக அரசை அவங்க வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் வச்சுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஊழல் ஆட்சி, அந்த மாதிரி அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு திருப்பி 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 இது பண்ணா அரைச்சா மக்களுக்கு புளிச்சு போச்சு, இவனுக்கு வேற ஒண்ணு இதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது போல, டம்மி பீஸ் பாபா இது அப்படின்ட்டு மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னா 4 பேர் திட்டினா, இப்போ பொதுவாகவே நம்ம ஊர் ஒரு பழக்கம் இருக்கும், பக்கத்து வீட்டுல சண்டைனா போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ஜாலியா இருக்கு ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு. அதே மனநிலைக்கு மக்களை அவங்க தள்ளுறாரு இபிஎஸ், ஏதோ ஒரு திட்டிட்டு இருக்காரு, அவர் பாட்டு ஜாலியா நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஸோ அவர் விஷயமா எதுவுமே பேசல, எதுவுமே செய்யல. அவர் பேசுறது எல்லாமே வந்து சும்மா நானும் வந்து மீடியாவில் பேசப்படணும். இப்போ அவர் சொல்றாருல்ல, உதயமின் திட்டத்தை வந்து ஸ்டாலின் தான் கொண்டு வந்தார், ஆக்சுவலா கொண்டு வந்து நீங்க கையெழுத்து போட்டது தங்கமணி, யாருடைய அன்னைக்கு மின்துறை அமைச்சர் அவர் தான், கையெழுத்து போட்டது நீங்க. இல்ல நாங்க வந்து இருக்கும்போது இந்த மாதிரி விலையை உயர்த்தல, இப்போ ஒரு இதுல கையெழுத்து போட்டுட்டீங்க, அதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அப்ப நான் அதை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். ஆனா இல்ல நான் கையெழுத்து போட்டேன், ஆனா விலையை உயர்த்து, ஆனா பைத்தியமே நீ கையெழுத்து போட்டதுல நீ இந்த மாதிரியான இதெல்லாம் போட்டு வச்சிருக்க, அதெல்லாம் நான் உயர்த்தி தான் இருக்குனே படிக்காம ஒரு பட்டு போட்டாரு போல கையெழுத்து. அந்த மாதிரி எல்லாம் படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டதான் நாடு நல்லா இருந்திருக்கு, இவர் ஆட்சியில் எல்லாமே இதுவா இருக்கும்ல. இப்ப சிஏஏக்கு கையெழுத்து போட்டது யார்? நாடாளுமன்றத்துல உங்களோட 11 எம்பிகள் கையெழுத்து போட்டதுதான் அங்க பாஸ் ஆனதுக்கு காரணமே. அன்னைக்கு நீங்க அதுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க, 2019 ஆதரவு தெரிவிக்கிறீங்க, கூட்டணி உடஞ்சோடனே இல்ல அன்னைக்கு தெரியாம பண்ணிட்டோம், 24 கூட்டணி உடஞ்சோடனே அப்படியே இல்ல நான் எதிர்க்கிறேன், வலுவா எதிர்க்கிறேன் அப்படின்றீங்க, என்ஆர்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அதுக்கப்புறமா கூட்டணி முடிஞ்சோடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. பால் விலை ஏறி போச்சு. ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா பால் விலை ஆவின்ல மத்த எதுவுமே ஏற கிடையாது. நிறைய தகவல்கள் பகிர்ந்தீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.